ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு ராகினியை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு விஜயோட தம்பி சொல்லிட்டு இருக்க. இருப்பா, பொறுமையாக இருப்பா, உனக்கு தான்ப்பா பொண்ணு எங்கே ஓடிடாதுப்பான்னு சொல்லிட்டு விஜயே கலாய்க்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம காவேரி இதெல்லாம் புரிஞ்சுட்டு இருங்க நான் போய் பொண்ணை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. காவேரி இருந்துட்டு காவேரி நீ என்ன இவ்வளோ மேக்கப் போட்டு ரெடியாக இருக்க, நான் பொண்ணா நீ பொண்ணான்னு தெரிலன்னு ராகினி ஒரு பக்கிட்ட கலாய்க்கிறாங்க. நீ என்னதான் கலாய்ச்சாலும் இன்றைக்கி எவ்வளோ அழகாக நான் ரெடியாகி வந்ததுக்கு காரணமே வேறு, பின்னாடி சொல்கிறேன் அப்படின்றாங்க. ரெண்டு பேரும் மாற்றி ரொம்ப நக்கலாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது பசுபதி அன்றி வாங்க ஒரு கை குறையுதுன்னு இப்போ தான் நினச்சோம், நீங்கள் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அது இன்றைக்கி இவள நக்கல் ரொம்ப ஓவராயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதியை நினைக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் இவன் என்ன பண்ணிட போகிறான் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக நினச்சிட்டாங்க. இந்த யானை காதுக்குள்ளே எறும்பு போன கதை தாங்க இப்போ நடக்க போகுது. நம்ம காவேரி இருந்துட்டு இருக்குப்பா உங்களுக்குலாம் இருக்குது, எப்படி இந்த நிச்சயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கத்து கிளம்பி போயிட்டாங்க. ராகினியை சைட் அடிக்கணும்னா நீங்கள் கிளம்பிங்கன்னு பையனையும் துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நீ இவ பிளான் பண்ணுறா ஒன்றும் புரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜயை காவேரியும் மாற்றி செல்ஃப் எடுக்கிறத பார்த்தோன்னே அங்கே இருக்க ஆகாதவங்க எல்லாம் வயிறு எரியிறாங்க. நம்ம நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க முன்னாடி நம்ம வெறுப்பேற்றுவோம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பண்ண பிளான் சூப்பராக தான் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு மாலையெல்லாம் மாற்றியாச்சு. என்னடான்னு ஆளை காணுமேன்னு காவேரி வந்துட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. திடீர்னு ஒரு கூக்குரல், நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடான்னு பார்த்தா போலீஸ் என்ட்ரி. ஒரு பொண்ணை நீங்கள் கடத்தின விஷயத்தில் உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறோம், பொண்ணையும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். யார் அந்த பொண்ணுன்னு நான் தான் காவேரி தூக்குறாங்க, நான் தான் அப்படி சொல்லிட்டு வராங்க. ஊட்டியில் என்ன கடத்த பிளான் பண்ணீங்களா, அதான் அது அப்போ நடந்த விஷயம், அப்போ நடந்தோ அப்போலேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பசுபதி எங்கே இருக்காருன்னே தெரிலன்னு இவங்களும் போய் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நானே கண்டுபிடிச்சி கொடுத்துறேன், அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. வேற லெவல் பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுதான் மாஸ்டர் பிளானும் இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம விஜயும் வந்துட்டு ஆமாம் கடத்துனாங்க, உண்மைதான், நான் தான் போய் ஃபைட் பண்ணி காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே தாத்தா கண்டுக்கவே இல்லைங்க, உடனே அரெஸ்ட் பண்ணிட்டு போட்டுட்டாங்க. ராகினி வந்துட்டு ராகினி நிச்சயத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்ல சீனிலாம் மனுஷனான்னு திட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.